வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. 8th 10th அல்லது 12th அல்லது டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து இருக்கும். 19,900 ப்ளஸ் உங்களுக்கு அலௌன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ஆஃப்லைன் மூலமாக தான். அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் 24/11/2023 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து டைம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டனுடைய நம்பர் எழுதிக்கிங்க. அதே மாதிரி ஃபாதர் நேமு, உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் பின்கோடோடு வந்து கரெக்டாக எழுதிக்கிங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்னது, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது வந்து கரெக்டாக வந்து எழுதணும். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் டேட்டு மந்த்து இயர் பேஸ் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் இருக்கா, நேஷனாலிட்டி, ஜெண்டர், அதே மாதிரி இமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10th வந்து நீங்கள் எங்கே இயராக பாசிங் என்னது, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க், பர்சன்டேஜ் என்ன போர்டு அப்படிங்கிற ஸ்டேட் போர்டா அல்லது வந்து சிபிஎஸ்சியா இல்லைங்கிறது கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸினுடைய நம்பர், அதே மாதிரி அதனுடைய இஷ்யூ டேட்டு, வேலிட்டி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கிங்க. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைனா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். தென் இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட்டோ அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொரியர் மூலமாகலாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. 24/11/2023 வரைக்கும் வந்து டைம் இருக்குது, சரிங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் எம்பி சர்க்கிள் போபால். இங்கேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி. தென் ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான வேக்கண்ட் டோட்டலாக வந்து 11 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 11 வேக்கண்ட் டோட்டலாக வந்து இருக்குது. தென் அதுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. 30 இயர்ஸ் ஃபார் ஓபிசி, 32 இயர்ஸ் ஃபார் 33 இயர்ஸ் பார் எஸ்சி அண்ட் எஸ்டி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து காம்படிட்டிவ், அதாவது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, டியூரேஷனு இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசிக்கான டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி டிரைவிங் வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷனுக்கான ப்ரொசீஜராக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.